வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்க. ஏபிசிடி இஸ் ஏ ட்ராப்போசியம் இன் which AB parallel to DC and P, Q are the points on AD and BC. ஓகேங்களா? ADல Pன்ற பாயிண்ட்டும் BCல Qன்ற பாயிண்ட்டும் வைக்கணும். ஓகேங்களா? இதில் ஏபியும் டிசியும் பேரலல் ரெஸ்பெக்டிவ்லி சொல்லிட்டு அந்த அர்த்தம். சச் தட் PQ parallel DC. ஓகேங்களா? ஸோ புதுசாக போட்டிருக்க அந்த பிக்யூவை ஜாயின் பண்ணால் அது பிக்யூன்னு வந்துடும். அது வந்து டிசிக்கு பேரலாக இருக்குது. இஃப் பிடி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், பிக்யூ ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் அண்ட் கியூசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் ஃபைண்ட் ஏடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இந்த படத்தில் அப்படியே எழுத போகிறேன். ஸோ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கதை இங்கே வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ட்ராப்போசியம் இங்கே வரைஞ்சிட்டேன். அவன் கொடுத்துருக்கிறது என்னது ஏபி பேரலல் டு சிடி டிசி அதான் கொடுத்துட்டேன். அடுத்து பி கியூ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் ஏடி அண்ட் பிசி. ஓகேங்களா? ஏடியில் பின்ற ஒரு பாயிண்ட்டும் பிசியில் கியூன்ற ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்கு இந்த பிக்யூன்றது ஏபிக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? சரி, பிக்யூ வந்து இந்த டிசிக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன எடுத்துருக்கான், அந்த பிடி இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 18 சென்டிமீட்டர். அடுத்தது பிக்யூ 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அடுத்தது கியூசி 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான், ஏவும் டியும் எவ்வளோன்னு மொத்தமாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஏலேருந்து டி வரைக்கும் எவ்வளோ வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம சம் பார்க்கலாமா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது ஆங்கிள் பைசெக்டார், அதாவது ஏபிடி தியரம் தெரியும், பிபிடி தியரம் தெரியும். அது எல்லாமே ட்ரையாங்கிளுக்கு தான். பட் இங்கே வந்து ட்ராப்போசியம் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ட்ராப்போசியத்துக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பியையும் டியையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குமா? ஸோ இது ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் ஆர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஏபி அப்படின்னாலும் சரிதான், ஏபிடினாலும் சரிதான். ஸோ நான் என் ட்ரையாங்கிள் என்ன எழுத போகிறேன், டிஏபி. இந்த டிஏபின்ற ட்ரையாங்கிளில் இந்த பிஆர் பேரலல் டு ஏபி. ஓகேங்களா? ஸோ பிஆர் பேரலல் டு ஏபி. ஓகேங்களா? ஸோ அப்போ பை பிபிடி. ஓகேங்களா? இந்த தியரம் படி என்ன எழுதலாம், இந்த டிபி டிவைடட் பை பிஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி மேலேருந்து டிஆர் டிவைடட் பை ஆர்பி எழுதலாமா? ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே இது இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, பிசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ அப்போ அதை எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் பிசிடி. பிசிடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கியூ அப்படின்றது எதுக்கு பேரலாக இருக்குது, இந்த டிசிக்கு பேரலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்கியூ பேரலல் டு டிசி தேட்ஃபோர் பை பிபிடி. அப்போ என்ன பண்ணலாம், நான் இங்கே பியிலேருந்து எடுக்கிறதுனால இல்லை இங்கேருந்து எடுத்தாலும் சரி தான். ஸோ இங்கேருந்தே நான் எடுக்கிறேன் டிஆர். ஓகேங்களா? டிஆர் டிவைடட் பை ஆர்பின்னு எடுத்தீங்கன்னா சிக்யூ டிவைடட் பை கியூபி அப்படின்னு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிக்யூ டிவைடட் பை கியூசின்னு எடுத்தீங்கன்னா பிஆர் டிவைடட் பை ஆர்டி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்கு வந்து கீழே இங்கே ஆர்பி இருக்கிறதுனால இதுதான் கீழே வர்ற மாதிரி வரணும். அப்போ இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது கீழே வர்ற மாதிரி, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி இதோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் வரணும். ஸோ அதனால் நான் மேலே இருந்து எடுக்கிறேன். டிஆர் டிவைடட் பை ஆர்பி. ஓகேங்களா? டிஆர் டிவைடட் பை ஆர்பி ஈக்குவல் டு, அப்போ மேலே இருந்து அதே இது எடுக்கிறேன், சிக்யூ டிவைடட் பை கியூபி. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் டிஆர் டிவைட் பை ஆர்பி ஈக்குவல் டு டிஆர் டிவைட் பை ஆர்பி. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்போ இதுவும் கண்டிப்பாக ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எழுதலாமா? ஓகே, அதான் எழுத போகிறேன். ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிபி டிவைடட் பை பிஏ இஸ் ஈக்குவல் டு, டிஆர் ஆல்ரெடி இருக்குதுல்ல, ஸோ இதே நான் கேன்சல் பண்ணிடுறேன், டேரெக்டாகவே ஆன்சர் எழுதுறேன், சிக்யூ டிவைடட் பை கியூபி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம்.
டிபி அப்படின்றது அவன் என்ன கொடுத்துருக்கான் 18. பிஏ தான் தெரியாது ஓகேங்களா. ஈக்குவல் டு சிக்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் 15, கியூபி 35 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் டேட்டாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணலாம். 3 5 சார் 15, 7 5 சார் 35 ஓகேங்களா. ஆமாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 3 பார்த்தீங்கன்னா 6 3 சார் 18 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்குது. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 6 × 7 42 ஈக்குவல் டு பிஏ இந்த சைடு 1 × பிஏ பிஏ ஓகேங்களா. ஸோ பிஏ ஈக்குவல் டு 42 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 42 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஏடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஏடியை வந்து எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிடி ஓகேங்களா. ஏடி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிடி. ஸோ ஏபி அப்படின்றது 42, பிடி அப்படின்றது 18. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 42 + 18 இங்கே வந்து 60. ஸோ ஏடி வந்து 60 ஓகேங்களா. ஏலேருந்து டி வரைக்கும் மொத்தமாக வந்து 60 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கொஸ்டின் கொடுத்ததுனால சென்டிமீட்டரில் ஆன்சரை எடுத்து எழுதணும் ஓகேங்களா. இது கண்டிப்பாக யூனிட் எடுத்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி. அடுத்த சம் அடுத்து பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி ஓகேங்களா. ஏபி சைடில் டின்ற பாயிண்ட்டையும் ஏசி சைடில் ஈன்ற பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணுறேன் ஒரு ட்ரையாங்கிளில். ஸோ தட் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ டியும் பிசியும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஏபி வந்து 12, ஏடி 8, ஏஇ 12, ஏசி வந்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ எதாவது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஏபி சைடு ஒரு பாயிண்ட்டு டினும் ஏசி சைடு ஒரு பாயிண்ட் ஈன்னு கொடுத்தாச்சு. இதை லைனாக க்ரியேட் பண்ணால் இதுவும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டான். இது பேரலல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இது போக அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இங்கேருந்து இங்கே வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஏடி இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அப்புறம் ஏஇ கொடுத்துருக்கான், இதுலேருந்து இது வரைக்கும் 12. ஏசி இங்கேருந்து இங்கே வரைக்கும் மொத்தமாக கொடுத்துருக்கான் எவ்வளவு 18 ஓகேங்களா. ஸோ இது என்டையராக 8 12, இது என்டையர் 18, இதுலேருந்து இது வரைக்கும் 8, இதுலேருந்து இது வரைக்கும் 12 ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய சம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சம் நம்பர் 3 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பிபிடி ஓகேங்களா. அவன் வந்து ஆல்ரெடி இதை பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதுக்கான டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்குறான். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படி என்ன பண்ணுறேன், ஏடி டிவைடட் பை டிபி போட போகிறேன் ஓகேங்களா. ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி ஓகேங்களா. இது கான்ட்ரடிக்ஷன் தான் எடுத்துருக்கிறேன். இது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக செட் ஆகும் ஓகேங்களா. அப்படின்ற மெத்தடில் தான் எடுக்கிறேன் ஓகேங்களா. டேரெக்டாக ஏன் எடுக்கிறேன்னா பை பிபிடின்னு போட்டு எடுக்கிறோம். பிபிடி அப்படின்றது சாரி ஓகே கரெக்ட் தான். பிபிடி அப்படின்றப்ப என்ன அப்படின்னா ரெண்டுமே பேரலாக இருந்தால் மட்டும்தான் பிபிடி தியரம் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நான் டேரெக்டாக பிபிடின்றதை எடுத்து இது பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ பிபிடிக்கான மெத்தட் இது தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 8, இதுலேருந்து இது வரைக்கும் 12. அப்போ இது எவ்வளோ வரும், 12 - 8 4. ஸோ அதே தான், இதிலேருந்து இது வரைக்கும் 18, இதுலேருந்து இது வரைக்கும் 12னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வரும். ஸோ 12ஓட எதை ஆட் பண்ணால் 18 வரும், 6 ஓகேங்களா. இல்லாட்டி 18 வந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 6 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 12 + 6 18, 8 + 4 12 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை போட்டு பாருங்கள். ஏடி எடுத்துக்கிட்டேன்னா 8, டிபி எடுத்துக்கிட்டேன்னா 4, ஏஇ எடுத்துக்கிட்டேன்னா 12, இசி எடுத்துக்கிட்டா 6 ஓகேங்களா. இப்போ கட் பண்ணி பாருங்கள். 1 4 4 2 4 சார் 8, 1 6 6 2 6 சார் 12. ஸோ அப்போ
2 ஈக்குவல் டு 2. ஸோ 2 சைடுமே பேலன்ஸ் ஈக்குவல்ட்டாக வந்துருச்சு. ஸோ அப்போ என்னது இது கான்ட்ரடிக்ஷன் தான். ஸோ therefore find converse of பிபிடி டிஇ வந்து parallel to பிசி. ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு எப்போவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. பேரலாக இருந்தால் இதன்படி நம்ம கண்டுபிடிங்க, இந்த தியரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து இது பேரலான்னு கேட்டிருக்கிறதுனால இந்த தியரத்தை யூஸ் பண்ணிவிட்டு இது பேரலல் நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா? அதான் கன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தான் தேர்ட் சம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்ப்போம்.